ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபி ஆரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஸ்டிச்சஸ் எடுத்து, அதாவது நூல் எடுத்து இந்த இடத்துல குத்தணும். இங்கே வந்து ஒரு பெரிய லூப் மாதிரி எடுத்து போட்டுட்டு அது பக்கத்தில் குட்டி லாக் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இங்கிருந்து போகும்போது இந்த சைடு ஸ்டிச்சஸ் வரணும் நம்மளுக்கு மேல் லைனில். கீழ் லைனில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒர்க் பண்ணுறது இப்படி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து செயின் எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு இப்போ இங்கே குத்திக்கிறேன். இந்த இடத்துல குத்திட்டு இதோட பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். அப்புறம் திருப்பியும் இந்த இடத்துல குத்துறேன் கீழே. இப்போது நான் இந்த சைடில் மேலே ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். கீழே வந்து இந்த பக்கமாக குத்திக்கிட்டு வர போகிறேன். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து இந்த பேட்டர்னில் கிடைக்கும். இப்போது இந்த சைஸ் எனக்கு போதும், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து இதே மாதிரி அடுத்து போட போகிறேன். ஒரு பெரிய செயின், அப்புறமா ஒரு குட்டி செயின். நான் இந்த மாதிரி போட்டு இந்த குட்டி ஸ்டிச் வந்து லாக்குக்காக நான் இப்படி போடுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல முடியுது. நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக இழுத்து இதோட இந்த எக்ஸ் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணணும். நான் இங்கே உள்ள இந்த பேலன்ஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே குத்தி எடுக்கிறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ஹோல் தெரியும். ஸோ இதை கவர் அப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல சுகர் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் நார்மல் துணி தைக்கிற த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன் முடிச்சு போட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸாக ஒரு லாக் போட்டு இப்படி எடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து எப்பயும்
ரெண்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். கீழே திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு லாக் போட்டு இப்படி கீழே இந்த பாக்ஸ் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பீடு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இங்கே அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போது நம்ம இதுக்கு நடுவில் ஜரியில் வந்துட்டு டிசைனிங் மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறக்காக நான் ஜரியில் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக போட்டு இப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து சுகர் பீடு ஒரு 4 mm சுகர் பீடு வந்துட்டு 4 mm பீடு வந்து பஞ்ச் பீடு வந்துட்டு இங்கே வைக்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து நான் வந்து ஜரி எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு கட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 mm கலர் பீடு கொடுக்குறேன். நீங்கள் கோல்டு கூட கொடுக்கலாம். எகைன் திருப்பி அதே தான் ஒரு செயினில் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் கொடுக்குறேன். எகைன் குட்டியாக ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஒரு பெரிய செயின், அதுக்கப்புறமா ஒரு கலர் பீட், இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டு இப்போ முடிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து டோட்டலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட ஷேப் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த மாதிரி ஒரு பெரிய பென் பேட்டர்ன் போட்டுட்டு இதே வந்து 2 லைன்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. இப்போது இங்கே எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டு வரலாம். நீங்கள் இங்கே வந்து ஸ்பேஸ் கொஞ்சமாக இதோட நெருக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஷேப்பில் போட்டு இதை வந்து இப்படி இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதான் வந்து ஷேப் ஒர்க்கு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.